வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஓரிக்கையில் அமைந்திருக்கும் காஞ்சி பெரியவா மகா மண்டபத்தை சுற்றி பார்த்து கொண்டே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஓரிக்கை பகுதியில் பாயும் பாலாற்றங்கரையில் காஞ்சி சங்கர மடத்தின் 68வது மடாதிபதியான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் நினைவாக 2011ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட கருங்கல் மண்டபம் ஆகும். இந்த மண்டபத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதியின் கருவறை அமைந்துள்ளது. மகா மண்டப வளாகம் 12 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இம்மகா மண்டபத்தின் முதல் குடமுழுக்கு விழா 2011ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்று காஞ்சி சங்கர மடத்தின் 69வது மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அடுத்து 2வது குடமுழுக்கு விழா காஞ்சி சங்கர மடத்தின் 70வது மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் ஜூன் மாதம் 2018 22ஆம் தேதியன்று நடைபெற்றது. முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்ட மகா மண்டபம் 100 அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கல்தூண்களை கொண்டது. இது மகா சுவாமியின் 100 வயதை குறிப்பிடுவதாக உள்ளது. சேர சோழ பல்லவர் கால கட்டடக்கலை முறைப்படி 2 குதிரை, சிங்கம், அதன் வாயில் உருளும் பந்து உள்ளது. மகா மண்டபத்தின் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் கருவறை மேல் 100 அடி உயர விமானம் அமைந்துள்ளது. இங்குள்ள நந்தி மண்டபம் 16 தூண்களை கொண்டது. இது இந்த மண்டபத்தில் 50 டன் எடையில் ஒரே கல்லாலான நந்தி சிலை. நந்தி மண்டபம் அருகே 45 அடி உயரத்தில் ஒரே கல்லாலான தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. மகா மண்டபத்தின் முகப்பில் உள்ள 48 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. மகா மண்டபத்தை சுற்றி 12 அடி அகலத்திற்கு கருங்கல் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மகா மண்டப குளம் என் கோணத்தில் வடிவமைத்து கட்டப்பட்டுள்ளது. அதன் நடுவே யாழி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓரிக்கை என்று பெயர் வந்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். சீடரை விற்று பிரிய விரும்பாத குருநாதரும் உடன் கிளம்பினார். அன்புக்குரிய பக்தர்களான திருமலிசை ஆழ்வார் கணிக்கண்ணனை பிரிய மனமில்லாமல் அங்கு கோயில் கொண்டிருந்த பெருமாளும் புறப்பட்டார். மூவரும் ஓர் இரவு முழுவதும் தங்கிய இடமே ஓர் இருக்கை. ஓர் இரவு இருக்கை இச்சொல் மருவி ஓரிக்கை என்று ஆகிவிட்டது. மகா பெரியவா மீது பக்தி கொண்ட பக்தர்கள் அவரின் நினைவாக ஓரிக்கையில் மணிமண்டபம் எழுப்பினார்கள். 100 அடி உயர விமானம், 100 கால் பாதுகா மற்றும் ருத்ராட்ச மண்டபம், கர்ப்ப கிரகம் ஆகியவை இங்குள்ளன. 150 அடி நீளம், 52 அடி அகலம் கொண்ட இம்மண்டபம் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தஞ்சை பெரிய கோவில் போல முழுவதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டது. கல் யானைகள், கல் சங்கிலிகள் என சிற்ப வேலைப்பாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. கடந்த 1000 ஆண்டுகளாக தமிழகத்தில் முழுமையான கல்கோவில் கட்டப்படவில்லை. சிமெண்டோ கம்பியோ இங்கு பயன்படுத்தப்படவில்லை. சுண்ணாம்பு, கரும்புச்சாறு கலவையால் கற்கள் இணைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தின் மேல் பகுதியில் 12 ராசிகள் செதுக்கப்பட்டுள்ளன. 12 கல் வளையங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. காஞ்சி பெரியவா சிலை வைக்கப்பட்டுள்ள பீடம் பளிங்கு கல்லால் ஆனது. கூரை பகுதி ருத்ராட்சத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோபுர விமானம் 80 டன் எடை கொண்டது. விமானம் 16 துண்டுகளாக செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தின் வாசலில் பெரிய சிங்கம் உள்ளது. அதன் வாயில் உருண்டைக்கல் இருக்கிறது. பெரியவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்ததால் மண்டபத்தில் அவரின் நினைவாக 100 தூண்கள் உள்ளன. கோபுரத்தில் சிலைகள் வடிக்கப்படவில்லை. சன்னதியின் முன் பெரிய நந்தி சிலை உள்ளது. ஆகம விதிப்படி கட்டப்பட்ட இக்கோவிலில் ஆதிசங்கரர் தன் சீடர்களுடன் காட்சி தருகிறார். முகப்பு வாயிலில் 2 சக்கரங்கள் உள்ளன. சிவபெருமான் நடனமாடும்
பிரதோஷ தாண்டவ சிற்பம் பக்தர்கள் கவனத்தை ஈர்ப்பதாகும். தம்முடைய தவ வாழ்வுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் காஞ்சி மகா பெரியவர். காஞ்சி சங்கரமடத்தின் பீடாதிபதியாக இருந்த இவர் நாடு முழுவதும் பாத யாத்திரை சென்று ஆன்மீகம் பரப்பிய அருளாளர். காஞ்சிபுரம் அருகிலுள்ள ஓரிக்கை கிராமத்தில் இவரது நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. திருமலிசை ஆழ்வாரின் சீடர் கணிக்கண்ணன் இவர் ஒருமுறை காஞ்சிபுரம் மன்னரால் நாடு கடத்தப்பட்டார். சீடரை விற்று பிரிய விரும்பாத குருநாதரும் உடன் கிளம்பினார். அன்புக்குரிய பக்தர்களான திருமலைசை ஆழ்வார் கணிக்கண்ணனை பிரிய மனமில்லாமல் அங்கு கோவில் கொண்டிருந்த பெருமாளும் புறப்பட்டார். மூவரும் ஓர் இரவு முழுவதும் தங்கிய இடமே ஓர் இரவு இருக்கை. இச்சொல் மருவி ஓரிக்கை என்றாகிவிட்டது. பெருமாள் ஊரை விட்டு சென்றதை அறிந்த மன்னன் அதிர்ச்சியில் ஆழ்ந்தான். மன்னிப்பு கேட்டு மீண்டும் மூவரையும் இருப்பிடத்திற்கு வரவழைத்தான். இப்படி தன் பக்தர்களை விட்டு கொடுக்காத பெருமாள் அருள் புரியும் தலமான இங்கு காஞ்சி பெரியவர் தன்னுடைய சீடர்களுடன் 1955 சாதுர்மாசிய விரதத்தை அனுசரித்து குரு சீடர் உறவிற்கு பெருமை சேர்த்தார். அதிசயத்தின் அடிப்படையில் 1000 ஆண்டுகளாக தமிழகத்தில் முழுமையான கல்கோவில் கட்டப்படவில்லை. சிமெண்டோ கம்பியோ இங்கு பயன்படுத்தப்படவில்லை. சுண்ணாம்பு கரும்புச்சாறு கலவையால் கற்கள் இணைக்கப்பட்டுள்ளன. குருவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சுவாமிகள் ஜெயேந்திரரை தன் சிஷ்யராக தேர்வு செய்த பின் முதல் சாதுர்மாசிய விரதத்தை இந்த புண்ணிய இடத்தில் நடத்தி ஓரிக்கையின் சிறப்பை உலகிற்கு வெளிப்படுத்தினார். மகா பெரியவாளின் நினைவாகவும் குரு சிஷ்யரின் மகத்துவத்தை உணர்த்தவும் இந்த புண்ணிய இடத்தில் மகா மண்டபம் அமைக்க காஞ்சி மடத்தின் பக்தரான வெங்கட்ராமையர் நினைத்தார். இதற்கான மகாலட்சுமி மாத்ருபதேஸ்வரர் அறக்கட்டளையும் அமைத்தார். முதல் கட்டமாக 100 அடி உயர விமானத்துடன் 100 கால் மணி மண்டபம், பாதுகா மண்டபம், ருத்ராட்ச மண்டபம், கர்ப்பகிரகம் ஆகியவை கருங்கல்லால் கட்டப்பட்டது. தற்போது அந்த மண்டபத்திற்கு 48 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 16 தூண்கள் கொண்ட நந்தி மண்டபம் கட்டப்பட்டு அதன் நடுவில் 11 அடி உயரம் கொண்ட நந்தி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் நந்தி மண்டபம் நடுவே 50 அடி உயர தீபஸ்தம்பமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆன்மீக வரலாறு, இந்து மத வரலாறு, இந்திய கலாச்சாரம் என எல்லா விதத்திலும் மணிமண்டபமானது தனது தனித்துவ பங்கை வரலாற்றில் பதிய வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.